அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளான மகா சிவராத்திரி நாள் பார்க்கப்படுகிறது. சிவபெருமான் மிகவும் எளியவர் என்று அழைக்கப்படுகிறார். கருணை உள்ளம் கொண்ட சிவபெருமானை வணங்கி வர வாழும் காலத்தில் தேவையான தன யோகமும் மன நிம்மதியும் தரக்கூடியவர் என்றும் சொல்லப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னர் முக்தியை தரக்கூடியவர் சிவபெருமான் ஆவார். இப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு உகந்த மகா சிவராத்திரி நாளில் இந்த 5 ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் அற்புத பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த 5 ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த மகா சிவராத்திரி நாள் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் உங்களுக்கு திடீரென நிதி ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களின் நிதிநிலை முன்பை விட முன்னேற்றம் அடைந்து காணப்படும். இதனால் உங்களது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படுகிறது. நீண்ட காலமாக தொழில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலமாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மகா சிவராத்திரி அற்புதமான நாளில் தொழில் மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதன் மூலம் உங்களின் நிதி நிலைமை முன்னேற்றம் அடைந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னால் செய்த முதலீடுகளின் மூலம் சிறப்பான லாபத்தை பெறக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. நீண்ட காலமாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும் நாளாகவும் அமைந்திருக்கிறது. கடகராசி அன்பர்களே, இந்த மகா சிவராத்திரி அற்புதமான நாளில் சிவயோகத்தால் நீங்கள் செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையும் நாளாகவும் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு வந்த விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும் நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களின் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் முன்னேற்றம் அடையும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். வேலை இல்லாதவர்களும் வேலை தேடி அலைந்து கொண்டு இருப்பவர்களும் அவர்கள் எதிர்பார்த்த வகையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் யோகம் இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களை, சிவபெருமானுக்கு மிகவும் முகர்ந்த நாளான மகா சிவராத்திரி நாளில் உருவாக்கக்கூடிய சிவயோகத்தால் உங்களின் வாழ்க்கையில் பணவரவு அதிகரித்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் புதிய வேலையில் சேரவும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் அதிகரித்து காணப்படும். நிதி சார்ந்த விஷயங்களில் இருந்து தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ராசியில் ஒன்று கும்பராசி ஆகும். மகா சிவராத்திரி அற்புதமான நாளில் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதற்காக நிதி நிலைமை முன்னேற்றம் அதிகரித்து காணப்படும். மட்டும் இல்லாமல் நிதி சார்ந்த லாபங்கள் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரர்களின் உதவி கிடைக்கும். மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் ஊதிய உயர்வு அதிகரிக்கும். எனவே இந்த 5 ராசிக்காரர்களும் மகா சிவராத்திரி என்று எம்பெருமானை வணங்கினால் அனைத்து காரியமும் கைகூடி வரும். வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை தடைப்பட்டிருந்த காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. எனவே இந்த 5 ராசிக்காரர்களும் மகா சிவராத்திரி நாளான இன்று நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று மனதார பிரார்த்தனை செய்து சிவ மந்திரத்தை உச்சரித்து பாராயணம் செய்வது மிகவும் நல்லதாகும். சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இருவருக்கும் திருமணமான நாளாக மகா சிவராத்திரி திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. மகா சிவராத்திரி நாளான இன்று சிவன் ஆலயத்திற்கு சென்று இரவு முழுவதும் கண் விழித்து இருந்தால் பல விதமான நன்மைகளும் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சிவன் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் சிவபெருமானின் நாமங்களை பாராயணம் செய்து சிவபெருமானை மனதார நினைத்து வீட்டில் வழிபட்டு வந்தால் சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோல மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை மாசி மாதத்தில் தேய்பிறை என்று வரும் மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு முக்கிய விரத நாளாகவும் சொல்லப்படுகிறது. சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன.
கால பூஜை இரவு 7:30 மணிக்கு தொடங்கும். 2ஆம் கால பூஜை இரவு 10:30 மணிக்கு தொடங்கும். 3ஆம் கால பூஜை நள்ளிரவு 12 மணிக்கு தொடங்கும். 4ஆம் கால பூஜை அதிகாலை 4:30 மணிக்கு தொடங்கும். இப்படி 4 கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெறுகின்றன. 4 கால பூஜைகளிலும் பங்கேற்று சிவபெருமானை மனதார தரிசித்தால் அவரின் அருள் பெற்று உங்களின் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது. சிவராத்திரி நாளில் 4 கால பூஜையில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் 3ஆம் கால பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. 3ஆம் கால பூஜையில் கலந்து கொண்டால் முப்பிறவியில் செய்த கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் தீராத பிரச்சனைகள் கூட தீரும் என்றும் சொல்லப்படுகிறது. சிவராத்திரி நாளில் சிவபெருமானை மனதார வேண்டிக் கொண்டால் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது மிகவும் மகத்தான ஒரு நல்ல பலன்களை தரும் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல நந்தி பகவான் பூஜையிலும் கலந்து கொள்வது மிகவும் சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுகிறது. என்ற சொல்லுக்கு சிவனுடைய ராத்திரி, சிவமான ராத்திரி, சிவனுக்கு இன்பமான ராத்திரி என்று பல வகையான பெயர்கள் சொல்லப்படுகின்றன. சிவராத்திரி 4 ஜாம பூஜைகளிலும் ஒருவர் செய்யும் பூஜை அவரின் முக்தி பாதைக்கு அழைத்துச் செல்லும். மகா சிவராத்திரியின் மகத்துவத்தை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது என்றும் கூறலாம். மகா சிவராத்திரியில் அனைத்து தெய்வங்களும் சிவனை வழிபடுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்தால் சிவபெருமானின் அருளை பெறுவதுடன் அவர் அனைத்து விதமான நன்மைகளை பெற முடியும் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல மகா சிவராத்திரியில் அபூர்வ கிரக சேர்க்கை நடைபெறுவதால் இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகளில் கிரக தோஷங்களும் அவற்றால் ஏற்படும் கெடு பலன்களும் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. உலகிற்கே தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபட்டு அருள் பெறுவதற்கு உன்னதமான நாளாக மகா சிவராத்திரி நாள் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் அனைவரும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவ பூஜை செய்து வழிபடுவது மிகவும் அற்புதமானதாகும். சிவபக்தர்கள் அனைவரும் இந்த மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமான் செய்யப்படும் பூஜைகளில் கலந்து கொள்வார்கள். சிவபெருமான் சிவலிங்க திருமேனியாக காட்சியளித்த நாள் என்பதால் இந்த நாளில் சிவலிங்க வழிபாடு செய்வது மிகவும் உன்னதமான பலன்கள் தரும் என்றும் கூறப்படுகிறது. சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்து பயபக்தியுடன் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் முழு நேரமும் உபவாசம் இருந்தோ அல்லது ஒரு வேளை மட்டும் உணவை தவிர்த்து கொண்டோ அல்லது பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டோ மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கலாம். அப்படி மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவர் இந்த நாளில் அசைவ உணவுகளான வெங்காயம், பூண்டு, அசைவம் போன்ற உணவுகளை சாப்பிடாமல் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அதே போல இந்த நாளில் சிவ மந்திரங்களை மனதாரவும் பக்தி சிரத்தையுடனும் சொல்வதால் ஆன்மீக பலம் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுது. தீராத நோய்கள் தீரவும் நீண்ட ஆயுள் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் மகா மிருத்யுஞ்சயா மந்திரத்தை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லது. இரவு நேரத்தில் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். அது சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது கர்மாக்களில் இருந்து விடுபடவும் சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நாளில் சிவலிங்கத்திற்கு பாலால் அபிஷேகம் செய்தால் வறுமை நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. தேனால் அபிஷேகம் செய்தால் தெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. கங்கை தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தால் ஆன்மா தூய்மை அடையும் என்றும் கூறப்படுகிறது. வில்வ இலையால் அபிஷேகம் செய்தால் அர்ச்சனை செய்தால் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. விபூதியால் அபிஷேகம் செய்தால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். மகா சிவராத்திரி நாளான இன்றைய நாளில் சிவபெருமானுக்கு முன்பு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது வாழ்க்கையில் இருக்கும் இருள் எதிர்மறையான விஷயங்களை நீக்கிவிடும் என்றும் கூறப்படுகிறது. சாம்பிராணி காட்டி வழிபடுவதால் தெய்வீக அருளும் நேர்மறையான ஆற்றல்களும் நன்மைகளையும் அதிகரிக்கும். நாளில் சந்தன மனத்துடனான சாம்பிராணியை போடுவது மிகவும் நல்லதாகவும் கூறப்படுகிறது. முடிந்தவர்கள் இந்த நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவ பூஜை செய்து சிவபெருமானை வழிபடலாம்.
அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு ருத்ராபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல சிவ சாலிசா, சிவபுராணம் போன்ற துதிகளை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.